கந்தபுராணம். எனது மனதிலே வந்த உலாவுகின்ற சிவபெருமானுக்கும் பார்வதிக்கும் இனிய புதல்வனான முருகன் குளங்களில் உலாவுவான். ஆற்று நீர் குறைந்தமையால் ஏற்படும் மணல் மேடாகிய ஆற்றிடை குறைகளில் உலாவுவான். பசுக்கூட்டங்கள் பணிக்கப்படுகின்ற தூண்களை உடைய துளுகங்கள் நிறைந்த முல்லை நிலத்தில் உலாவுவான். பார்ப்பவனரின் சாலைகளில் உலாவுவான். கந்தவேல் சந்திரனை அணிந்த முடியினை உடைய விநாயகர் வீற்றிருக்கும் கோயில் தோறும் உலாவுவான். தந்தையாகிய சிவபெருமானும் தாயாகிய உமாதேவியும் வீற்றிருக்கின்ற கோயில் தோறும் உலாவுவான். நறுமணம் வீசும் மலர்களை உடைய கடம்ப மரத்தங்கள் பொருந்திய இடம் தோறும் உலாவுவான். செம்மையான தமிழ் மொழியும் வடமொழியும் வழங்கும் இடம்தோறும் உலாவுவான். சிவபெருமானது நெற்றி கண்ணில் தோன்றிய முருகன் மண்ணுலகில் உலாவுவான். நீண்ட திசைகளில் உலாவுவான். கணக்கற்ற கடல்கள் அனைத்திலும் உலாவுவான். ஆகாயத்தில் உலாவுவான். சந்திரன், சூரியன், நட்சத்திரங்கள், கிரகங்கள் ஆகியவற்றின் மண்டலங்களில் உலாவுவான். முருகவேல் கந்தவர்கள், சித்தர்கள், கருடர்கள் மற்றுமுள்ள தேவ கணத்தினர் ஆகியோரின் உலகங்களில் தோறும் உலாவுவான். இந்திரன் அரசு வீற்றிருந்த பழமையான சொர்க்கலோகத்தில் உலாவுவான். முயன்று தவம் செய்யும் முனிவர்கள் என்ற வாழ்கின்ற தபோலோகங்கள் தோறும் உலாவுவான். முருகவேல் அழகிய தாமரை மலர் மேல் வீற்றிருக்கும் பிரம்மனின் சிறந்த சக்திய லோகத்தில் உலாவுவான். மங்களம் தங்குகின்ற திருமால் வாழும் வைகுண்ட லோகத்தில் உலாவுவான். எங்கள் இறைவியாகிய பார்வதி வீற்றிருக்கும் சக்தி லோகத்தில் உலாவுவான். சந்திரனை சடைமுடியில் தரித்த சிவபெருமானுடைய சிவலோகத்தில் உலாவுவான். எவராலும் இத்தன்மையன் என்று கூற முடியாத இயல்பை உடைய பரமசிவன் பெற்ற பாலகனாகிய முருகன் இந்த பேரண்டத்தில் கூறுகளாகிய அண்டங்கள் அனைத்திலும் உலாவுவான். நீர் அண்டம், நெருப்பு அண்டம், காற்று அண்டம், ஆகாய அண்டம் ஆகிய அண்டங்களிலும் உலாவுவான். மற்றுமுள்ள ஒப்பற்ற உலகங்கள் அனைத்திலும் உலாவுவான். செவ்வேலான முருகன் 6 திருமுகனுடன் பலவனாக உலாவுவான். சிறந்ததான ஒரே முகத்துடனே உலாவுவான். உயர்வு உடைய காலை பருவத்தினான உலாவுவான். வயது முதிர்ந்த சிறந்த வேதியன் போல உலாவுவான். முனிவனை போல உலாவான். சிறந்த அம்புகளை தேர்ந்தெடுக்கும் தரு கண்மை உடைய வீரனை போல உலாவுவான். தேவர்களிடம் போரிட சூரபத்மனோடு தான் போரிட செல்லும் வலிமை கொண்டவனாக முருகன் கால்களால் நடந்து செல்வான். சூரியனின் குதிரை மேல் செல்வான். திசை யானைகள் மீது அமர்ந்து செல்வான். வேகமாக செல்லும் சந்திரனது தேரின் மேல் ஏறிச் செல்வான். ஒப்பற்ற சிங்கத்தின் மீது செல்வான். ஆட்டுக்கடாவின் மீது செல்வான். விருப்பத்துடன் விமானத்தில் செல்வான். ஆகாயத்தில் மேகத்தை போல செல்வான். சிறுவனான முருகன் இனிய ஓசையை வெளிப்படுத்தும் மணிகளை அணிந்தவன். மெல்லிய ஓசையின் உடைய மூங்கிலான குழலை இசைப்பவன். கொம்பை ஊதுவான். நரம்புகளை உடைய வினைகளை மீட்டுவான். மகிமை பொருந்திய சிறிய தோல் கருவிகளை முழங்குவான். எல்லோரும் விரும்பும்படி பாட்டு பாடுவான். களிப்பை தரும் விதத்தில் நடனம் ஆடுவான். குமரவேல் இவ்வாறு பல வடிவங்களை கொண்டு மிகுந்த விருப்பத்தோடு எல்லா இடங்களிலும் திருவிளையாடல்கள் செய்து கொண்டிருந்தான். அப்போது முன்பு உலகங்களை பெற்றெடுத்த உமாதேவி முருகனின் திருவிளையாடல்களைக் கண்டு அதிசயமுற்று அழிவில்லாதபடி இருக்கும் முதல்வனாகிய சிவபெருமானுடைய 2 திருவடிகளை வணங்கி கூறத் தொடங்கினார். எம்பெருமானே, திருவடிகளுக்கு ஒன்றாக கூடி நம்முடைய மகன் இச்சிறிய பருவத்திலேயே
நிகழ்த்தும் திருவிளையாடல்கள் என்று வியப்பை தருகின்றன. ஆராய்ந்து பார்த்தால் மாயச் செயல்கள் செய்வதில் அவனை போன்றவர் எவரும் இல்லை. அதில் அவன் உன்னை போன்றவன். அதனால் அவன் பெருமை அடைந்த முறையை சொல்க என்று பெருமானிடம் உமாதேவி வேண்டினாள். இருளை போன்ற கரிய நிறத்தை உடைய கூந்தலை பெற்ற உமாதேவி அறியாதவற்றைப் போல இப்படி கேட்டதும் பகைவனின் புறங்களை அழித்து சிவபெருமான், நல்லவனே, எல்லா உயிர்களுக்கும் கேட்டு உய்தியடைவதற்காக நீ உன் மகனது இயல்பை கூறுமாறு என்னிடம் கேட்டாய். நான் சொல்லப்போகும் இதனை கேட்பாயாக என்று கூறினார். எம்முடைய நெற்றிக் கண்ணிலிருந்து இங்கு தோன்றிய குமரனை கங்காதேவி சுமந்து சென்று சரவண பொய்கையில் சேர்த்து காரணத்தினால் அவன் காங்கேயன் என்று பெயர் பெற்றவன். அழகிய தாமரை மலர்கள் நிறைந்த சரவண பொய்கையில் வளர்ந்ததால் அவன் சரவணபவன் என்னும் பெயர் பெற்றவன். கார்த்திகை பெண்கள் தாயாக வந்து தன் மார்பகத்தில் பாலை ஊட்டியதால் பொருத்துவர்தாகிய கார்த்திகேயன் என்னும் ஒரு பழமையான பெயரும் பெற்றான். நீ அந்த புதல்வனின் 6 வடிவங்களையும் சேர்த்து ஒரு வடிவமாக்கினாய். அதனால் அவன் கந்தன் என்னும் பெயரும் பெற்றான். எமக்கு நல்ல முகங்கள் 6 உள்ளன அல்லவா? எனவே முருகனுடைய 6 முகங்களாக அமைந்து பிரம்மன் ஓர் எழுத்தாக முதலில் சேர்த்து உச்சரிக்கப்படும் பஞ்சாட்சர மந்திரத்தில் 6 எழுத்துக்களும் ஒன்றாக சேர்ந்து உன் மகனது பெயரில் 6 எழுத்துக்களாக அமைந்தன. சிவனின் 5 முகங்களுடன் உமையின் ஒரு முகம் சேர்ந்து 6 முகங்களான சிவனின் 6 எழுத்து ஓம் நமச்சிவாய, முருகன் 6 எழுத்து சரவணபவ. அதனால் ஆறுமுகன் என்பது எமது சக்தியேயாவான். அவனும் யாமும் வேறுபாடு உடையவர் அல்லோம். அவன் எம்மை போல் நீங்காமல் எல்லா இடங்களிலும் நிறைந்திருக்கின்றான். அவன் இப்போது குற்றமற்ற குழந்தை போல் தோற்றமளிக்கின்றான். என்றாலும் அவன் அனைத்தும் அறிந்தவன். தன்னை போற்றுகின்றவர்களை சிறப்பும் ஞானமும் அழியாத முக்தியும் வழங்க வல்லவன். அத்தகைய செவ்வேல் இனிமேல் பிரம்மனை வேதங்களை அனைத்துக்கும் மூலமாக நிற்கும் பிரணவத்தின் பொருள் கூறுமாறு கேட்டு அந்த பிரம்மன் கூற முடியாமல் மயங்க அவன் தலையில் குட்டி வலிய சிறையில் அடைத்து பல நாட்களாக உலகின் நிலை பெற்ற எல்லா உயிர்களையும் தானே படைத்து வருவான். உன் புதல்வனான முருகன் தாரகாசுரனை சூரபத்மனை மற்றும் உள்ள அசுரர்களை அழித்து பிரம்மன் பிற தேவர்கள் ஆகியோரின் துன்பங்களை நீக்கி அவர்களுக்கு பேரளவு அருள் செய்வான். பிற்காலத்தில் இவை நிகழும்போது நீ நேரில் பார்ப்பாய் என்று சிவபெருமான் வைத்தார். சிவபெருமான் இவ்வாறு கூறியதும் எம்முடைய பெரும் மாட்டியான பார்வதி சிறுவன் முருகனின் பெருமையை கேட்டு நல்லது என்று கூறி மகிழ்ச்சியுடன் இருந்தாள். எல்லா உலகங்களுக்கும் சென்று அருளுடையாலே திருவிளையாடல்கள் செய்யும் மேன்மை மிகுந்த முருகன் பின்பு ஒரு திருவிளையாடலை மனதே நினைத்து அதை நிகழ்த்த தொடங்கினான். சிறுவன் முருகன் 8 திசைகளிலும் உள்ள சிறந்த மலைகளை எல்லாம் ஒரு இடத்தில் சேர்ப்பான். பின் அம்மலைகள் முன்பு இருந்த முறைமைக்கு மாறாக அந்த உலகிலேயே நிலை நிறுத்துவான். அலைகளை உடைய எல்லா கடல்களையும் ஒரே கடலாக மாற்றுவான். சக்கரவாள கிரியை
சக்கரவாளகிரியை பாதாளத்தில் புகுமாறு அழுத்துவான். பெரிய கங்கை ஆறு பாய்ந்து செல்லாதபடி தடுத்து நிறுத்துவான். அருள் மிகுந்த வள்ளலான சிறுவன் முருகன் இருள் நிறைந்த பாதாள உலகில் உள்ள அட்டமா நாகங்களையும் பிடித்து உயர்ந்த பொருட்களை நிறைந்த மேரு முதலிய மலைகளில் சுற்றி கட்டி அவற்றை உருளைகள் பெற சிறிய தேர்களாக நினைத்து அவற்றில் வாழும் உயிர்களுக்கு துன்பம் நேராதவாறு விரைவாக இழுத்துச் செல்வான். சிறுவன் முருகன் திசை யானைகள் அழகிய துதிக்கையால் ஒன்றோடு ஒன்று போர் புரியுமாறு செய்வான். ஆகாயத்தில் உள்ள கங்கை நீர் கொண்டு மிகுந்த கோபத்தை உடைய வடபாமுகாக்னியை அணைப்பான். அழகிய சிறகினை உடைய கருடனையும் வாசுகி என்னும் பாம்பையும் பிடித்து இரண்டுக்கும் சண்டை உண்டாக்குமாறு செய்வான். சிறுவன் முருகன் பாதாள உலகில் உள்ள பாம்புகளை பூமிக்கு வரச் செய்து பூமியின் மேல் உள்ள மலைகளை எல்லாம் பாதாளத்தில் புகுமாறு செய்வான். முதல்வனாகிய சூரியனை விளங்குகின்ற சந்திரனை செல்லும் பாதையில் செலுத்திவிட்டு போவான். முதல்வனான சூரியனை விளங்குகின்ற சந்திரன் செல்லும் பாதையில் செலுத்திவிட்டு போவான். சிறுவன் முருகன் 8 திசைகளுக்கும் காக்கின்ற இந்திரன் முதலிய தேவர்கள் இருக்கும் பழமையான நகரங்களை முன்பு இருந்த அமைப்பை மாறும்படி பெயர்த்து வேறு வகையில் அமைப்பான். மேகங்களில் இருந்த மின்னல் கூட்டங்களை இடிகளையும் பிடித்து வண்டுகள் மெய்க்காத சிறந்த குளிர்ந்த மலையாக்கி அணிந்து கொள்வான். சூரியர்களுக்கும் சந்திரர்களுக்கும் செவ்வாய் முதலிய கிரகங்களுக்கும் மற்ற நட்சத்திரங்களுக்கும் ஆகாயத்தில் செல்வதற்கேற்ற விமானங்களையும் தேர்களையும் இருக்க கட்டி கயிறுகளை எல்லாம் துருவன் என்பவனின் கையிலேயே உள்ளன. சிறுவன் முருகன் கயிறுகளில் தான் விரும்பும் கயிறுகளை இடையே அறுத்து பூமியின் மீது திசைகளின் மீதும் செலுத்துபடி பொடி போல விடுவான். துருவ நட்சத்திரம் கிரகங்கள் நட்சத்திரங்களின் பாதை முதலியவற்றை அறிவதற்கு உதவுவாகும். வானில் செல்வது 12 பெரிய தேர்களையும் உடைய சிறுவன் முருகன் குற்றமற்ற ஆகாயத்தில் செல்லுகின்ற நீண்ட 2 இந்திர விற்களை எடுத்து கொண்டான். அவற்றில் நட்சத்திர கூட்டங்களையும் பல கிரகங்களையும் இவை போன்ற பிறவற்றையும் பல உருண்டைகளாக வைத்து கொண்டான். அந்த உருண்டைகளால் தேவர்கள் மகுடம் அணிந்த தலையில் மார்பிலும் தோளிலும் கழுத்திலும் முகத்திலும் படும்படி குறிபார்த்து அடித்து வலிமை பொருந்திய வில் வித்தையை காட்டினான். சிறுவன் முருகன் ஜீவன் முக்தர்களின் கண்களில் தவிர மற்ற வீரர்களுக்கு புலப்படாத மாசற்ற மூர்த்தியானவன். அவன் இவ்வுலகில் உள்ள மானிடரும் மேலுலகில் உள்ள தேவர்களும் பயந்து உடலும் உள்ளமும் தளர்ந்தலே அன்று அவர் அழிவடையாத வகையில் ஆலோசித்து திறமை மிகுந்த அளவற்ற திருவிளையாடல்களை வியப்போடு இவ்வாறு செய்தருளினான். அச்சமயத்தில் பூலோகத்தில் வாழும் அசுரர்கள் முருகன் செய்த திருவிளையாடல்களை பார்த்து இச்செயல்களை செய்பவர் யாரோ என்று அதிசயப்பட்டனர். அவர்கள் மிக பெரிய பாவத்தில் தங்கியிருக்கும் தீயவர்கள். அதனால் அவர்கள் எம்முடைய தலைவனான முருகன் வடிவத்தை காண முடியாமல் குழப்பம் அடைந்தனர்.